அட, இந்த மிஷின் உடம்போட வெயிட்ட செக் பண்றதுக்காக தான். உன்னோட வெயிட் என்னன்னு பாக்கலாமா? என்னப்பா 10 கிலோக்கு மேல ஏற மாட்டேங்குது. நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துப்பா. கம்மியா சாப்பிட்டுட்டு வந்து செக் பண்ணுங்க. சிரிக்காதரா, நான் கூடிய சீக்கிரத்துல உங்க எல்லாருக்கும் என் உடம்பு வெயிட்ட குறைச்சு காட்டுறேன். நான் என்னோட உடம்பு வெயிட்ட ஏத்தி காட்டுறேன். எப்ப ஏத்த போற? இந்த ஜென்மத்திலயா இல்ல அடுத்த ஜென்மத்திலயா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா மோட்டோ? நீ பாடி வெயிட்ட குறைக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்க, நான் பாடி வெயிட்ட ஏத்துறதுக்காக இப்படி ஓடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் புரியல, ஒரே எக்ஸசைஸ்ல எப்படி ஒரு உடம்ப ஏத்தவும் குறைக்கவும் முடியும் நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு மோட்டோ. பத்துலு, நீ ஒன்ன கவலையா படாத. கூடிய சீக்கிரம் என் உடம்பு இழக்கும், உனக்கு உடம்பு பெருக்கும். நாம யாரோ திருடங்க நினைச்சுக்கிட்டு நம்மள துரத்துக்கிட்டு வருதுங்க. இந்த டாகிஸ்க்கு நமக்கு அப்படி என்ன பிரச்சனை? ஏன் இப்படி விடாம துரத்துது? வாழைப்பழம் சாப்பிட்டா உடம்பு கூடும். என்ன ஒரு சுவை! உன்ன மண்டையில போல அடிச்சுட்டு எல்லா பழத்தையும் குரங்கு தூக்கிட்டு போயிடுச்சு. வெளியே வந்துருமா? நான் நினைச்சது நடந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல்ல எல்லாம் குதிச்சுனா தண்ணி தான் வெளியில போகும், உடம்பு குறையாது. போதும், இதை எப்படி தானி காலம் பூரா திங்கிறிய? என்னால சாப்பிட முடியல. ஒன்னே ஒண்ணுதான் என்னால சாப்பிட முடிஞ்சிச்சு. ஒரு சமோசா சாப்பிட்டா உடம்பு ஏறாது. தட்டுல இருக்க மொத்தத்தையும் சாப்பிட்டாதான் ஏறும். சீக்கிரம் சாப்பிடு. அட, சமோசா எப்படி சாப்பிடணும்னு மோட்டு கிட்ட கத்துக்க. நான் சாப்பிட்டு காட்ட பாரு. இப்படி எல்லாம் சாப்பிட்டேன்னா பாடி இறங்காது, புல்டோசர் மாதிரி ஆயிடுவேன். பாடி வெயிட் எல்லாம் விட்டு தள்ளுங்கப்பா. நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருங்க, அதுதான் முக்கியம். போட்டோ, உடம்ப குறைக்கிறேன்னு கிலோ கணக்குல சமோசா சாப்பிடுறியா? இப்படி சண்டை போடுறான். ஏய் பத்தலு, உன்னோட உடம்பு எந்த அளவுக்கு ஏறி இருக்குன்னு சொல்லு பார்க்கலாம். டாக்டர் பரங்கி கமண்டே இருக்கானா? கச்சா மோட்டோ, நீ ஏதோ உடம்ப குறைக்கிறதா கேள்விப்பட்டனே, என்னாச்சே? போய் பார்த்தலோ, நீ ஏதோ உடம்ப ஏத்துறதா சொன்னீங்க, அது என்ன ஆச்சே? நீ வாய போடுறா. நாங்க நேர்ல போய் அவரை பாத்துக்கிறோம். திறந்துடு சீசே. பூசணிக்கா மாட்டையா, என் உடம்பு இழைக்கவே மாட்டேங்குது. நீதான் ஏதாவது பண்ணணும். இங்க பாருங்க ஜட்கா, நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், என் உடம்பு ஏறவே மாட்டேங்குது. நீங்க தான் ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்து என் உடம்ப ஏத்தணும். ஒரு சமோசாவை முழுசா கூட சாப்பிட்டு பார்த்துட்டேன், ஆனா என் உடம்புல எந்த டெவலப்மெண்ட்டும் இல்ல. பூசணிக்கா மாட்டையா, என் உடம்பை இழக்க வைக்கிறதுக்கு நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். தினமும் வாக்கிங் எல்லாம் போனேன், ஸ்விம்மிங் பூல்ல போய் குளிச்சும் பார்த்தேன், ஆனா குறையல. மோட்டு, என் அருமை சகோதரா, இதோ பாரு புதுவிதமான மிஷின். உனக்காக தான் இதை ரொம்ப ஸ்பெஷலா பண்ணி வச்சிருக்கேன். வந்து இதுல கொஞ்சம் ஓடு பார்க்கலாம். ஆஹா, பரங்கி மாட்டையா ரொம்ப வேகமா போது, கொஞ்சம் நிப்பாட்டு. ஆஹா, என்ன காப்பாத்துங்க. சீக்கிரம் ஓடுங்க. சிக்கம் சார், இது ரொம்ப வேகமா போகுது, என்ன கொஞ்சம் காப்பாத்துங்க. அதேங்கப்பா, மோட்டு என்ன பார்த்து காப்பாத்துக்கன்னு சொன்னான். அப்படின்னா நான் அவங்கிட்ட இருந்து காப்பாத்திக்கணுமா இல்ல நான் அவனை காப்பாத்தணுமா? ஓடு. காப்பாத்துங்க சிக்கம் சார், தயவு செஞ்சு போகாதீங்க. ஆள விடுப்பா. மோட்டோ நில்லு, சொன்னா கேளு மோட்டோ, ஓடாத நில்லு. நான் என்ன வேணும் தான் ஓடிக்கிட்டு இருக்கேன், இது ஓடுது, அதனால நானும் ஓடிக்கிட்டு இருக்கேன். காப்பாத்துங்க.
ஏண்டா என்னையே துரத்தி வந்து அடிக்கிறீங்க ஆவிங்களா? டேய் பரங்கிக்கா மண்டையா, நீ மிஷினாடா வச்சிருக்கிற, எங்க எலும்பெல்லாம் நொறுங்கி போச்சு. அட மோட்டு, என் அருமை சகோதரா, நீ ஓடாம எப்படி உடம்ப குறைக்க முடியும்? அப்ப என் உடம்பு இழைக்கவே இழைக்காதா? இல்ல, அதுக்கும் ஒரு வழி இருக்கு, கேளு. இதோ இந்த டேப்லெட்டை சாப்பிட்டேனா உனக்கு வெயிட் குறைஞ்சிரும். அப்புறம் பத்துலு நீ இந்த டேப்லெட்டை சாப்பிட்டு பாரு, உன்னோட பாடி வெயிட் ஏறிடும். பரங்கிக்கா மண்டையா, ரொம்ப நல்ல வேலை செஞ்ச. ஆஹா, நான் இவ்வளவு இழைச்சிட்டேனா? என் தொப்பையெல்லாம் காணாம போச்சு. ஆஹா, பாக்குறதுக்கு யானை மாதிரி இருந்தனா இப்ப எறும்பு மாதிரி எல்லாம் ஆயிட்டேன். டாக்டர் ஜட்கா சார், நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? கொஞ்சம் உடம்ப டெவலப் பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். அதுக்காக இந்த பானை வயிறு மாதிரி இவ்வளவு பெருசா ஆக்கி விட்டுட்டீங்களே. பூசணிக்கா மண்டையா, சீக்கிரம் சரி பண்ணி எங்களை பழைய மாதிரி மாத்து. இத உடனே என்னால மாத்த முடியாதுப்பா, கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் இன்னொரு மெடிசனை கண்டுபிடிக்கிறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. அவங்க சொன்னதை தானே செஞ்சேன். வாங்க அண்ணாச்சி, உங்களுக்கு என்ன வேணும்? எங்க உனக்கு அடையாளம் தெரியலையா? இந்த முகத்தை நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இருக்கு, ஆனா எங்க பார்த்தேன்னு தான் எனக்கு ஞாபகம் இல்ல. அட, இவன் தான் மோட்டு, நான் தான் பத்லு. இவன் மோட்டுவா, அப்புறம் நீ பத்லுவா? அட, இது எப்படி நடந்துச்சு? அந்த டாக்டர் பூசணிக்கா மண்டையா ஏதோ ஒரு மாத்திரையை கொடுத்து எங்களை இப்படி ஆக்கிட்டா. இத கேக்கும் போதே என் கபாலத்துல இருந்து கால் வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு இது தேவைதான். நீங்க பண்ணதுக்கெல்லாம் அந்த ஆண்டவனா கொடுத்த தண்டனை தாக்கிட்டு இப்போ உங்க ரெண்டு பேரையும் துணியை துவைக்கிற மாதிரி துவைச்சு காய போட போற. நீங்க இப்ப பாத்துக்கிட்டே இருக்க. வா பாஸ், பிரமாதம், அருமையான பஞ்ச் டயலாக் சொல்லிருக்கீங்க. என்ன நம்பர் 2? பஞ்ச் டயலாக விட்டுட்டு முதல்ல அவங்க முகத்தை பஞ்சர் பண்ணுங்க. ஐடியா இந்த இத புலி சாப்பிட்டுட்டு அவங்கள துவசம் பண்ணு. ஆஹா, இந்த சமோசா வாசனையே நல்லா இல்ல, எனக்கு பிடிக்கல. பத்துலோ என்ன பண்றது? இன்னைக்கு நம்ம சும்மா விடக்கூடாது, அடிச்சு துவைச்சு காய போட்டுறணும். நம்மளோட எல்லா கோவத்தையும் இன்னைக்கு நாம தீர்த்துடணும். வேடிக்கை பார்க்காம சீக்கிரம் போய் அந்த பத்துலுவ புடி. அப்படியா? வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது. நீ ஏதாவது செய்ய. ஐடியா. சிங்கம் சார் வராரு, சிங்கம் சார் வராரு. எங்களை அடிக்க சிங்கம் சார் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்காருல்ல, அடிங்க சார், அடிங்க. கொடுத்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. இந்த தடவை நீங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிட்டீங்க. சரி வா, அந்த டாக்டர் மண்டையில மாத்தி ஏதாவது வழி கேட்கலாம். மோட்டு, என் உடன்பிற சகோதரா, என் உயிர் நண்பா, இதோ இத பாரு. இந்த மருந்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்பு பழையபடியே மாறிடும். நீங்க பயப்பட வேண்டாம். மோட்டு பத்துல எப்பவுமே இப்படிதான் இருக்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்பதான் நான் டான் ஆகிறத அவங்களால தடுக்கவே முடியாது. இந்த மருந்த நான் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன். பை பை. சீக்கிரமா போய் அவனை புடிங்க. எனக்கு உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு. இங்க மட்டும் என்ன வாழ்தான், எனக்கும் தான் டயர்டா இருக்கு. அட பார்த்தலோ, நீ கே பார்த்துக்கோ. ஏ மோட்டு, நீ அவன் மேல ஏறி ஓடிக்கிட்டே இரு. பாக்குறதுக்கு ரோட்ல போற மாதிரியே இருக்கும்பா. மோட்டு பத்துல எங்க இருக்காங்கன்னு பாருங்க. எங்க போனானுங்க இவனுங்க? வேண்டாம் வேண்டாம், அங்கே நில்லுங்க. இப்படி சட்னி ஆக்கிட்டானுங்களே. நீங்க எங்க போயிட்டீங்க பாஸ்? எங்க இருக்கீங்க? இங்க போன தடி தாண்டவரானுங்களா? கொஞ்சம் கீழே தான் பார்த்து தொலைங்களாண்டா. என் மேலதான் இப்ப நீங்க ரெண்டு பேரும் நின்னுகிட்டு இருக்கீங்க. சாரி பாஸ், நாங்க கவனிக்கல. வந்துட்டானுங்க. இப்போதைக்கு நாம இங்க இருந்து சூட்டு விட்டுடலாம். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். ஆமா நான் தான். ஆனா இந்த மருந்து மட்டும் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது.
அடேங்கப்பா மறுபடியும் நீங்க தானா? மை நேம் இஸ் சிங்கம். அடேங்கப்பா முதுகு போச்சுற சாமி. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது கேம் பாசிபிள். அம்மா டேய் குட்டையா, மரியாதையா அந்த டேப்லெட்டை கொடுத்துரு, இல்லனா உனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. முடிச்சா என்கிட்ட இருந்த மருந்த வாங்கி பாரு. அட அவசரப்பட்டுட்டியப்பா, மொத்த பாட்டிலையும் கவுத்து புட்டியே. என்னப்பா நடக்குதுங்க? யாராவது என்ன காப்பாத்துங்க. டேய் பூசணிக்கா மண்டையா, எல்லா மாதிரி அவன் சாப்பிட்டு மேல பறந்து போயிட்டான். சீக்கிரம் என்ன பழைய மாதிரி மாத்தி விடு. அட என் உடன்பிறா சகோதரா, என் உயிர் நண்பா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. உங்களுக்காக செஞ்சது அது. இனிமே எதுவும் பண்ண முடியாது. என்னது? நான் எங்க போனாலும் விட மாட்டோம் மிஸ்டர் டாக்டர். இருக்கீங்களா?